சில பேர் சார் நாங்கள் இண்டிபெண்ட் ஒர்க்குங்க, யாரோடையும் சேர மாட்டாங்க, ஆண்டவரோடு கூட சேருங்களா கொஞ்சமாக ஃபேமிலியாக செய்யலாம்ல, ஃபேமிலியாக சார் 2 பேராக செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைகளெல்லாம் நம்ம கண்டுக்கிற கூடாதுங்க, ஆண்டவர் நடத்திடுவார், நம்ம போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தணும், அது அடுத்த எக்ஸ்ட்ரீம். இதில் ஒரு வார்த்தை வருது, என்ன வார்த்தைன்னா வைராக்கியம் கொண்டு அப்படின்னா சோர்வு, தனிமை. கொரிந்து பட்டணம் கோயில்களோடு இருக்கக்கூடிய தேவதாசிகளாலே நிறைந்திருந்தது. அங்கே ஆவிக்குரிய பிரகாரமான அசுத்தம் என்றால் இங்கே சரீர பிரகாரமான அசுத்தம். வெளியில் செய்யக்கூடிய பாவங்கள் உன் சரீரத்துக்கு வெளியே இருக்கும், ஆனால் விபச்சாரமானது உன்னுடைய சரீரத்தையும் அசுத்தப்படுத்தும் அப்படின்லாம் அந்த இதில் தான் பேசிட்டு வர்றாரு அதிகமாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்களே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். அந்த நாளிலே, அதாவது ஆதி அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த போது திருச்சபை என்ன தாற்பரியத்தில் இருந்தது, அது எல்லா நாட்களிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், அவருடைய திட்டம் என்ன, ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தீர்க்கமாக வேத சத்தியத்தினுடைய அடிப்படையிலே ஆலோசிக்கக்கூடிய நேரம் இது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரும்போது தயவுசெய்து உங்களுடைய வேத புத்தகத்தையும் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால் மிகவும் வசதியாக இருக்கும். ஏனென்றால் அநேக காரியங்களை நாம் வேதத்தினுடைய வசனங்களும் அதனுடைய அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பவுலடியார் என்ன செய்தார் கொரிந்து பட்டணத்திலே, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 18வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களிலே பவுலடியார் கொரிந்து பட்டணத்திலே 18 மாதங்கள், 18 வசனங்கள், 18 மாதங்கள், 18 மாதங்கள் அவர் சென்ன 18ஆம் அதிகாரம் 18வது அதிகாரம் 18 வசனங்கள் 18 மாதங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்னொரு ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி என்ன அவர் செய்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் கடைசியாக நாம் பார்த்தது அவர் தொடர்ந்து போதனை செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 18வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய பின்பகுதியை பார்த்தோம். தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான், ரொம்ப பண்ணி கொண்டு வந்தார். ஓகே, இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம், பவுலடியார் என்ன உணர்ந்தார், அங்கே போகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது. இதை நான் ஏன் எடுத்து பேச விரும்புகிறேன் என்றால் அநேகர் என்ன செய்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் இந்த நாட்களிலே ஊழியம் என்பது ஒரு சொகுசான ஒரு வேலை. நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னென்ன, சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான ஊழியக்காரர்கள் அநேகருடைய கஷ்டங்கள் பாடுகள் தெரிவதில்லை. நல்ல வசதியாக இருக்கிறாங்க ஊழியக்காரங்களாம், நல்ல வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் வரும்போது ஒரு ஆட்டோவில் ஒரு பின்னாடி எழுதியிருந்ததை படிச்சுக்கிட்டேன், என்னுடைய வசதிகளை பார்க்காதே என்னுடைய முயற்சிகளை பார் அப்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் வைத்திருக்கக்கூடிய வசதிகளை பார்க்காதே, அதற்காக நான் செய்த முயற்சிகளை பார். ஆக இப்போ எப்படி இருக்கிறாருன்னு கிடையாது, எப்படி ஆரம்பித்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு இன்னொருத்தர் வேடிக்கையாக சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 6 நாள் வேலை 1 நாள் ஓய்வு, பாஸ்டர் அதுக்கு 1 நாள் வேலை 6 நாள் ஓய்வு அப்படின்பாங்க. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு ஓய்வே கிடையாது. 24 மணி நேரமும் 7 நாட்களும். நாங்கள் குஜராத்தில் ஊழியத்தில் இருக்கும்பொழுது திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டி எங்கள் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்ருவாங்க. இல்லை, ஒரு பேரை சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு பேர் வாணிக்கு உடம்பு சரியில்லை வாங்கண்ணே, நம்ம வாணின்னு யாரோ ஒரு பிள்ளை, லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை, வாணிக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போனால் மாட்டு கொட்டாயை கூட்டு போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்பாங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு தெரியுது, இது 12 மணிக்கு 1 மணிக்கு போய் ஜெபம் பண்ணணும். அற்புதங்கள் அடைந்திருக்கு. ஒரு இடத்துலலாம் அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது மாடு 4 நாளாக சாப்பிடாது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் குசு குசுன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு, என்னடா ஜெபம் பண்ணும்போது பேசுகிறாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது மாடு சாப்பிட ஆரம்பிச்சுக்கு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இந்த மாதிரி 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருஷத்துடைய எல்லா நாட்களும் அந்த ஊழியத்தில் உண்டு. சொகுசு கிடையாது. அநேக நேரங்களில் சொகுசு என்று பார்க்கப்படுவது சொகுசு கிடையாது. பவுலடியார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. அதாவது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் என்ன எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வாசிங்க பாஸ்டர், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. இதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலை. வெளியில் போராட்டம், உள்ள பயம்.
இப்படி உள்ளதான் ஊழியக்காரங்க. எங்கள் சபையை பற்றி ஒரு பயம் இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா பவுலடியார் அதே மாதிரி 2 கொரிந்தியர் 11 முதலானவைகளை எல்லாம் இதெல்லாம் விட்டு தள்ளுப்பா அப்படிங்கிறாரு. எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இந்த நெருக்குகிறதுங்கிற வார்த்தை முன்னாடி ஒரு தடவை சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கு ஏவுகிறது. அதாவது ப்ரெஷரைசிங். அதாவது ஒரு வேலை முடிக்கலைன்னா ஃபோன் மேலே ஃபோன் வரும்ல, ஃபோன் மேலே ஃபோன் வரும், சாப்பாடு இருக்காது, அந்த மாதிரி அந்த ப்ரெஷர். எந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவர் இருந்தார்? அநேக பிரச்சனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர் இருந்தார்? அந்த பட்டணத்தில் அவர் உபதேசிக்கும் பொழுது யூதர்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. யூதர்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை, நிராகரிக்கிறார்கள், துவேஷிக்கிறார்கள். என்ன சொல்றாரு? அவங்களை குறித்து அவங்க எதிர்த்து நின்று தூஷிக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள். ஓகே, அப்போ என்ன மனநிலைமை இருக்கும் ஒரு ஊழியக்காரன்? இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லையே, என்ன பிரயோஜனம் இல்லையே, என்ன விழலுக்கு இறைத்த நீராய் போய்விட்டதே. சரி, வேற என்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும்? இவர் என்ன பிரச்சனையோடு வந்திருப்பாரு? இங்கே என்ன தனிமை? என்னங்க? ஒரு பக்கம் தனிமை. கல்யாணம் பண்ணலன்னா கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டாங்களா? உண்மை, அது ஒரு இது. அதுக்கடுத்தது இன்னொரு இது. என்ன தனிமை? எப்படி தனிமைன்னு சொல்றீங்க? அதை அவரோட கூட யாரும் இல்லை. அவரோட கூட யாரும் இல்லை. அவரோட கூட வந்த 2 பேர் யாரு? தீமோத்தேயும் சீலாவும் எங்கே இருக்காங்க? தெசலோனிக்க பட்டணத்துக்கு அனுப்பிட்டார். ஏன்னா இந்த அதாவது இந்த இடத்துல இருந்து 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் கொரிந்திலேருந்து தான் எழுதுறாரு. சரி, கொரிந்திலேருந்து அவர் எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்துக்கு போவோம். 3வது அதிகாரத்துக்கு போகும்போது அவர் சொல்கிறாரு முதல் வசனத்தில், ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து நான் அனுப்பியிருந்தேன். மறுபடியும் என்ன சொல்கிறார்? எழுதும்போது 5வது வசனத்தை வாசிங்க திரும்ப. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். தீமோத்தேயு திரும்ப வந்து சொல்லுகிறார், நீங்கள் அப்புறம் 8வது வசனம் ரொம்ப, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால நாங்கள் பிழைத்திருக்கோம். அவர் தனியாக இருக்கார் இந்த இடத்துல. அது ஒரு காரணம் நான் சொன்னேன். அவர் அகிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தோடு கூட சேர்ந்தது. அவரோடு கூட இருந்த ஊழியக்காரர்கள் இல்லை. 1 சரி, தனிமையாக இருக்கிறார். 1 வருமானம் எதுவும் இல்லை, வருமானம் கிடையாது. ஏன்னா இன்னும் முன்னாடி இருந்தது எல்லாமே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவங்களாம் நிறையா கொடுத்துருக்காங்க. விசேஷமாக பிலிப்பு பட்டணத்தில் உள்ளவங்க அவருக்காக அவருடைய ஆரம்ப நாட்கள் இருந்து அவர் கொடுக்கல் வாங்கல அவங்க கொடுத்தாங்க. இப்போ வந்து யாருமே கொடுக்கலைங்க. இங்கே எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாரு, வேலை செய்து சாப்பிட்றாரு. இன்னும் ஊழியத்தை செய்கிறதுக்கு வந்து இன்னும் அதிகமான நேரங்கள் தேவை. சரியான வருமானம் இல்லை, அவருக்கு தனியாகவும் இல்லை. சரி, அதாவது தேவையோடு இருக்கிறார், பணத்தேவையோடு இருக்கிறார். வேற என்ன சார்? சொந்த ஜனங்கள் அவரை ரொம்ப மிரட்டி, அவரை துன்பப்பட்டு சொந்த ஜனங்கள் மிரட்டி இருக்கிறாங்க. வேற என்ன நடந்தது? தனிமையோடு இருக்கிறார். சோர்வு, அவருக்கு தனிமை சோர்வு அதிகமாக இருந்திருக்குது. ரொம்பவே அந்த இடத்த பார்த்து பயந்து போயிருக்கு. அப்போயே சொல்லிட்டார், இது என்ன ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே ராத்திரி ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன செய்யுது? தரிசனத்தின் மூலமாக தேற்ற வேண்டியதாக இருந்தது. நீ பயப்படாமல் பேசு. ஏன்னா அங்கே 10வது வசனத்தை உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமாம், அவர் என்ன ஏதோ ஒன்று தீங்கு நடக்குங்கிற பயம். இது 9வது வசனம், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேச மௌனமாகிறாதே. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை வச்சுட்டு அவருக்கு பயந்து, சரி இனிமேல் கொஞ்சம் ஊழியத்தை கொஞ்சம் சுருக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்திருப்பார் போல். உடனே அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று. அப்புறம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவரும் உனக்கு உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அடுத்த வருஷத்தில், எனவே 1 வருஷமும் 6 மாதமும் தங்கி அவர் சுவிசேஷத்தை செய்கிறத பார்க்குறோம். ஒரு ஐக்கியம் கிடைக்குது. ரொம்ப விசேஷமான ஒன்று பாருங்களாம். நீங்கள் தயவுசெய்து 18வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்களேன். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஆமாம், மற்றபடி வந்து 5வது வசனத்துக்கு வாங்க. மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு என்ன நினைக்கிறது? அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதை மட்டும் இப்போ தனிமை இருக்குது, நிராகரிப்பு இருக்கிறது, அதுக்கு சோர்வு இருக்கிறது. இப்போ ஒரு ஐக்கியம் வந்தது. யார்? அவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஊழியத்துக்கு. ஊழியக்காரர்கள் ஒரு மேலே தனிமையாக இருக்க முடியாது. அதாவது ஒரு
டீம் ஒர்க்காக தான் செய்யணும். 2 பேராவது கோர்க்கஸ். 2 பேராவது. இயேசுவான வருஷத்தை 2 பேராக தான் அனுப்பி வச்சிருந்தார். சில பேர் சார் நாங்கள் இண்டிபெண்ட் ஒர்க்குங்க, யாரோடையும் சேர மாட்டாங்க, ஆண்டவரோடு கூட சேருங்களா நேசம் கொஞ்சமாக இல்லை ஃபேமிலியாக செய்யலாம்ல. 2 ஃபேமிலியாக சார் 2 பேராக செய்யலாம். ஆமாம், 2 ஊழியக்காரர்கள் செய்யலாம். எங்கள் ஃபேமிலியை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க நிறைய பேர். அது சில பேர், ஐம் சாரி, நிறைய பேர் கூப்பிட்டு போகிறாங்க. சில பேர் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போகணும், ஊழியத்துக்கு செய்யணும். ஏன்னா அவங்களுடைய ஊழியம் அதிகமாக இருக்கிறது, நிறைய இருக்குது. குடும்பமாக செய்கிறவர்கள் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வர்றாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதே நான் சொல்ல பிள்ளைகள்லாம் கூப்பிட்டுட்டு சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைகளெல்லாம் நம்ம கண்டுக்கிற கூடாதுங்க, ஆண்டவர் நடத்திடுவார், நம்ம போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தணும். அது அடுத்த எக்ஸ்ட்ரீம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்து அவங்கள பார்க்க வேண்டியதை பார்த்து அதுக்கடுத்ததாக ஊழியத்தை செய்யும். ஓகே, 2 இதில் ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னா வைராக்கியம் கொண்டு அப்படின்னா சோர்வு, தனிமை. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவர் எப்படி வந்தேன்னு சொல்கிறாருங்க. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் உடம்பு நல்லா இல்லை அவருக்கு, மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அங்கே வரும்போதே சொல்கிறார், நான் வரும்போதே எப்படி வந்தேன்னா ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு பலவீனம் இருந்துச்சு, ஒரு நடுக்கம் இருந்துச்சு உங்கள்கிட்ட வரும் பொழுது. தனிமையில் சீலா தீமோத்தேயு பவுலோடு இல்லை. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய எதிர்ப்புகள். எந்த இடத்துல போனாலும் ஊழியம் ஆரம்பிக்கிறது ஒரே எதிர்ப்பு வந்தது. சில பேர் சொல்லுவாங்க, என்னையே அது நீ ஊழியம் மாதிரி ஒவ்வொரு ஊராக ஓடிக்கிட்டு இருக்க. பவுலடியாரை எந்த ஆர்கனைசேஷன்லையும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு எத்தனை பேப்டிசம் கொடுத்தேன்னு தெரிய மாட்டேங்குது. 2வது எந்த ஊர்லேயும் உனக்கு உட்கார மாட்டேங்கிறாரு. எல்லா ஊர்லேயும் அவர் போகிற இடத்துல பிரச்சனை வருது, அவரே அடித்து போடுறாங்க. பாருங்கள், பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தார், அங்கே பிரச்சனை. அதுக்கடுத்தது தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார், அங்கே பிரச்சனை, விரட்டினாங்க. அப்புறம் பெரோயா பட்டணத்துக்கு வந்தார், அங்கே பிரச்சனை. அப்புறம் அது என்னது அத்தேனே பட்டணத்துக்கு வந்தார், அங்கேயும் பிரச்சனை. முதல்ல லிஸ்திராவுக்கு போ, அங்கேயும் பிரச்சனை. லிஸ்திராவில் ஊழியம் செய்தார், அங்கே எல்லா இடத்துலையும் விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது என்னமோ சொல்ல வரீங்க? மூத்த அப்போஸ்தலர் பேதுருவுக்கு ஜெயிலிருந்து தேவதூதனை விடுதலை பண்ணி கொண்டு போகிறாரு. ஆமாம். பவுலை அவனுங்க அடித்து உள்ளே போட்டு குமர்றாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பவுல் பக்கம் தேவன் இல்லையோ? ஓகே, தேவன் இவருக்கு எப்போ உடனே பிரச்சனையா? நீங்கள் என்ன இப்போ என்ன செழிப்பின் உபதேசி மாதிரி பேசுகிறீங்க. அடி வாங்கினா அவனோட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, அப்படிப்பட்ட மனநிலை அவங்களுக்கு மற்ற அப்போஸ்தலருக்கு அப்படி வந்துருச்சு. என்ன இருந்திருக்கும். இவருக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அடி வாங்க, எங்கே போனாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. நமக்குலாம் ஜெயில இருந்து தேவதூதன் விடுதலை கொண்டு அடிச்சு உள்ள கொண்டு போயிட்டு கட்டி போட்டுட்டாங்க. கடைசியில் பவுலடியாரும் பேதுருவும் ஒரே நாளில் ரத்த சாட்சியாக ஒரே வருஷத்தில் ரத்த சாட்சியாக மறித்தாங்க 2 பேருமே. நடுக்கத்தோடு, தனிமை, ஐக்கியம். நம்ம ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது, ஏன் அவங்க சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டார்னு சொல்லிருக்கு. என்ன, ஏன் அப்படி எடுத்திருக்கு? ஆவியிலே வைராக்கியம் கொண்டார். இந்த வைராக்கியங்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல அத்தேனே பட்டணத்துலையும் பார்த்தோம், அத்தேனே பட்டணத்துலையும் பார்த்தோம், இங்கேயும் நம்ம பார்க்குறோம் ஆவியிலே வைராக்கியம். இது 2க்கும் கொஞ்சம் ஒரு ஒத்துமை பார்ப்போமா? அத்தேனே பட்டணத்தில் எதை பார்த்து அவருக்கு ஆவியிலே வைராக்கியம்? விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு. அத்தேனே பட்டணம் விக்கிரக வழிபாட்டிலே ஸ்தலங்கள் நிறைந்திருக்கிறது. அங்கே ஆவிக்குரிய பிரகாரமான விபச்சாரம் என்ன இருக்குது? இந்த ஃபுல் ஆஃப் ஐடாலட்ரி. சரியா? இங்கே என்ன இருக்கு? கொரிந்தில் பார்த்து எதில் ஒரு வைராக்கியம் கொண்டார்? தாவியில் ரொம்ப நிறைய பட்டிருப்பார். அவங்க வந்தோன்னே ஒரு அடி கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கோம். நிறைய கொஞ்சம் பணமும் கொண்டு வந்திருப்பாங்க. இதுமாதிரி நீங்கள் ரொம்ப ஃபுல் டைம் வேலை பார்க்க வேண்டாம், இடையில இதை நீங்கள் இனிமேல் கூடார தொழில் ரொம்ப செய்ய வேண்டாம், கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் வந்துருச்சு, ஓகே. இப்போ ஃபுல் டைமாக எல்லா இடத்துக்கும் போகிறாரு. கொரிந்து பட்டணத்தில் இதான் நான் கொஞ்சம் முன்னாடியும் போன இதுலேயும் 2-3 நிகழ்ச்சிக்கு முன்னாடி போனேன். கொரிந்து பட்டணம் நிறைய கோயில்கள் இருந்தது. அந்த கோயில்களோடு கூட சரீர விபச்சாரம் இருந்தது. அதாவது தேவதாசிகள் நிறைய தேவதாசிகள் இருந்திருக்காங்க. அதாவது 12 கோயில் இருந்திருக்கு. அதாவது எது பாருங்கள், அத்தேனே பட்டணம் விக்கிரக வழிபாட்டு ஸ்தலங்களாலே நிறைந்திருந்தது என்றால், கொரிந்து பட்டணம் கோயில்களோடு இருக்கக்கூடிய தேவதாசிகளாலே நிறைந்திருந்தது. அங்கே ஆவிக்குரிய பிரகாரமான அசுத்தம் என்றால், இங்கே சரீர பிரகாரமான அசுத்தம். இஃப் there is a full of idolatry, here full of adultery. கொஞ்சம் தான் வார்த்தை வித்தியாசமாகுது.
அதுக்கடுத்து அதனால தான் அவர் கொரிந்து பட்டணத்துக்கு அந்த நிருபம் எழுதும்போது கூட அந்த 4வது அதிகாரத்துல எல்லாம் அது ரொம்ப அதாவது விபச்சாரத்தை பத்தி 5வது அதிகாரத்தில் பயங்கரமா விபச்சாரத்தை இருக்கும். பற்றி அதுக்கு பின்பதாக வந்த அதாவது படைக்கப்பட்டது, அதாவது கோயிலில் படைக்கப்பட்டதை குறித்து பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல அதாவது சரீரத்துக்கு விரோதமாக பாவம், அப்படி உங்களுடைய சரீரத்தில் வந்து தேவனுடைய வீடாக இருக்கிறது, ஆலயமாக இருக்கிறது, அதில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறாரா என்று அறியீர்களா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்கிறாரு, வெளியில் செய்யக்கூடிய பாவங்கள் உன் சரீரத்துக்கு வெளியே இருக்கும், ஆனால் விபச்சாரமானது உன்னுடைய சரீரத்தையும் அசுத்தப்படுத்தும் அப்படின்லாம் அந்த இதில் தான் பேசிட்டு வர்றாரு அதிகமாக. ஓகே, 12 கோயில்கள் இருந்தனவாம். அதில் முக்கியமான அப்பஃப்ரடைட் அந்த இது வந்து காதல் தேவதை. ஆமாம், காதல் காட் ஆஃப் லவ், காடஸ் ஆஃப் லவ், ரதி மன்மதன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கியூபிட் கோயில் இருந்தது. இந்த கோயிலில் மட்டும் கிட்டத்தட்ட பவுரடியார் இருந்த நாட்களில் 1000க்கும் அதிகமான தேவதாசி பெண் பூஜாரிகள் இருந்திருக்கிறார்கள். பூஜையினுடைய ஒரு பகுதி அந்த பெண் பூஜாரிகளோடு கூட அவர்கள் சரீர பிரகாரமாக உறவு கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலிருந்து அது என்னது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை இருக்குது, டு கொரிந்தியனைஸ். இப்போ கூட வந்து அநேக இடங்களில் உபயோகிக்கிறாங்க, டு கொரிந்தியனைஸ் அப்படின்னா கொரிந்தியராக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம் என்னென்னா விபச்சார ஒழுக்கக்கேட்டுகளே வாழுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கிலீஷ்லேயே அந்த வேர்டு இருக்குது, டு கொரிந்தியனைஸ் அ பர்சன் அப்படின்னு, அது டு ப்ராக்டிஸ் செக்ஷுவல் இம்மாரலிட்டி. இன்னொரு ஒரு அர்த்தம் என்னென்னா பிசாசு இடத்தின் மத்தியிலே வாழுதல், டு கோ டு த டெவில் என்று 2 பொருள். இப்போ வந்து நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா டு கொரிந்தியனைஸ் அப்படிங்கிறது இந்த 2 டிக்ஷனரிக்கு அதான் வார்த்தை. அப்போ அது வந்து ஒரு பழமொழியாகவே இருந்துச்சு. யாராவது ஒருத்தன் வந்து சரியான ஒழுக்கத்தில் வாழாதவனை என்னடா கொரிந்தியனை போல் வாழ்கிற அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடியவன்.